வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ்க்கு. நம்ம இன்றைக்கி நெல்லிக்காயை வச்சு சூப்பரான ஒரு மிட்டாய் செய்ய போகிறோம். இந்த பெரிய நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் அயன் நிறைய இருக்குது. பட் அப்படியே கொடுக்கும்போது யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க. அதில் லைட்டாக ஒரு துவர்ப்பும் அந்த கசப்பும் இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி ஒரு மிட்டாயை செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த நெல்லிக்காயை வச்சு ஒரு மிட்டாயை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெல்லிக்காய் மிட்டாய் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 5 to 6 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இது நாட்டு நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். கொதித்து ஆறுனதுக்கப்புறம் அதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி அதை நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் மிட்டாய் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணுங்கள். நம்ம வெயிலில் காய வைக்கும்போது சுருங்கிரும். விதைகளை எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா நெல்லிக்காய்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸ்லேயே. ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா போதும், அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம வேக வைக்காமலும் செய்ய முடியாதது. இப்போ நம்ம நெல்லிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த நெல்லிக்காய் மூழ்கணும், சர்க்கரை பாகில் மூழ்கணும். அந்தளவுக்கு நாங்கள் சர்க்கரை போடணும். நான் இன்றைக்கி 1 கப் சர்க்கரை போடுறேன். இது நீங்கள் போட்ட உடனே மூடி வச்சிடலாம். நீங்கள் அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த சர்க்கரையெல்லாம் உருகி இந்த நெல்லிக்காய் அந்த பாகில் மிதந்துட்டுருக்கும். அப்போ தான் அது கெட்டு போகாமலே இருக்கும். ஸோ சர்க்கரை நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது 1 day ஃபுல்லாக சுகரில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிகட்டிக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்லேயே கண்டிப்பாக காஞ்சிரும். இப்போ இதை நீங்கள் மொட்டை மாடியிலையோ இல்லை வெயில் படுற இடத்துலையோ வச்சுருங்க. ஒரு 4 to 5 hours விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா நல்லா சுருங்கிரும், நல்லா காஞ்சிரும். சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே காலி பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா சுகர் பவுட்ரு பண்ணி ஒரு கண்ணாடி ஜாரில் இதை போட்டு நீங்கள் அதுக்கு மேலே சுகர் கோட் பண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ 4 இல்லை 5 வச்சு செஞ்சால் அன்றைக்கே நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எதுவும் நீங்கள் சுகர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை எக்ஸ்ட்ரா. இது 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே ஓப்பன் பிளேஸில் வச்சே சாப்பிட்டுக்கலாம். நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் தான் சுகர் பவுட்ரு ஆட் பண்ணணும். நம்ம நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.